வணக்கம். வேதம் என்றால் என்ன? எப்படி நாளா பிரிக்குது? ஒரு ராகத்தை கொண்டு இசையமைப்பாளர்கிட்ட கொண்டு கொடுத்தா 7 ராகத்துல ஒன்ன கொண்டு சேர்ப்பாரு. மொழியை கொண்டு ஆசிரியர்கிட்ட கொடுத்தா 3 பிரிப்பாங்க. ஒன்னு பதம், ஒன்னு பகுபதம், ஒன்னு பகாப்பதம். மனிதனை பிரிக்க சொன்னாங்கன்னா உயர்திணை அக்கறையின 2 பிரிப்பான். இப்படிதான் 1 2வது 2 4வது முதல் அடித்தளம் ஒண்ணுதான். பனைமரத்தை கொண்டு ஒரு பனையறிட்ட கொடுத்தாங்கன்னா அந்த பனைய 3 பிரிச்சிருவாங்க. ஒன்னு அளவு பனை, ஒன்னு பருவ பனை, இன்னொன்னு கட்டுப்பாலை. இதுதான் பனையறியோட தன்மை. இதுதான் டிரைவர்கிட்ட கொண்டு ஒரு காரை கொடுத்தாங்கன்னா கிளட்சி, பிரேக்கு, ஆக்சிலேட்டர் இப்படி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் அதை இயக்க முடியும். எப்படி அதை கையாளணும் அப்படின்ட்டு இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு பக்குவம் இருக்கா. அதே மாதிரிதான் வேதத்துக்குன்னு ஒரு பக்குவம் இருக்கு. அந்த வேதத்துக்கிட்ட மனிதனை கொடுத்தா அந்த வேதம் 4 பிரிக்குது மனிதனை. எப்படி அப்படின்னா பிராமணர்கள், இன்னொன்னு வைஷ்ணவர்கள், இன்னொன்னு சத்திரியர்கள், இன்னொன்னு சூத்திரன். மனிதனை கையாளணும் அப்படிங்கறதுக்காக பிரிச்சு வச்சதுதான் இந்த 4. இந்த 4 தான் வரணும். ஆனா பிரச்சனை எங்கன்னா சூத்திரம் சொல்லிட்டான் பிரச்சனை. ஏன்னா தமிழனுக்கு மொழி தெரியாது. பாத்தீங்களா? வணக்கம்னா என்னன்னு தெரியாது, மாணவின்னா என்னன்னு தெரியாது. கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு மேடைக்கு மேடை முழங்குவான். ஆனா கல்வினா என்னன்னு சொல்ல தெரியாது. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடின்னு மாறு தட்டிக்கிடுவான் மேடையில நின்று. சீமான்ட்ட வை விளக்கம் கேட்டீங்கன்னா கல் தோன்றிச்சு மண் தோன்றல. அட பாவிகளா, மண்ணு தோன்றாம எப்படி கல்லு தோன்றும்? மண்ணால உருவாகுனது தானே கல்லு. மண்ணு இல்லாம எப்படி கல்லு உருவாகும்? அந்த அடிப்படை அறிவு இல்லாதவன் தான் தலைவனா இருக்கான் தமிழ்நாட்டுல. அதான் பிரச்சனை. மொழி தெரிஞ்சுட்டுனா எந்த பிரச்சனையுமே இல்லை. மொழி தெரியாம மிருகமா இருக்கான். அதான் பிரச்சனை. இவன் சூத்திரன் கிடையாது, சூழ்நிலைக்காரன். சூழ்நிலைக்காரனா தான் சூத்திரன்கிறது. எதன் அடிப்படையில ஜோசியம் சொல்றாங்க அப்படின்னா கோள்களின் சாரத்துல தான் அவங்க ஜாதகம் சொல்லுவாங்க. சுருக்கமா என்ன சொல்லுவாங்கன்னா கோச்சார அடிப்படை அப்படிம்பாங்க. கோச்சார அடிப்படைன்னு ஒரு கெட்ட தன்மை தெளிவுபடுதா? அந்த மாதிரி இது ஒரு சூத்திரன் அப்படிங்கிறது ஒரு கெட்ட தெளிவு. அந்த தெளிவை வச்சுக்கிட்டு அவன் திட்டுறான், யாசுறான். எதுக்குன்னா தமிழ் தெரியாது அவனுக்கு, மொழி தெரியாது அவனுக்கு. மொழினா என்னன்னே தெரியாது. அம்மான்னா என்னன்னு தெரியல, அப்புறம் மொழினா எப்படி தெரியும்? கத்துக்கிடணும், கத்துக்கிட்டத அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதான் பிராமணரோட வேலை. கொண்ட கொள்கையில அப்படியே இருக்கிறது, எக்காரணம் கொண்ட மாறக்கூடாது. வேதம் என்ன சொல்லியிருக்கோ அப்படியே இருக்கிறது தான் வைஷ்ணவர்கள். அதே மாதிரி சத்திரியர்கள். சத்திரியர்கள் யாருன்னா நாட்டுக்காக, வீட்டுக்காக, கொள்கைக்காக, ஜாதிக்காக, நம்ம இனத்துக்காக கொண்ட கொள்கையோட உயிரே போனாலும் பரவாயில்லன்னு ராணுவ வீரர்கள்லாம். அதே மாதிரி ஹிம்மத்துங்கிற துணியோடு இருக்கிறது தான் இந்த சத்திரியர்கள். இது யாரா வேணாலும் இருக்கலாம், எந்த ஜாதியா வேணாலும் இருக்கலாம். இந்த 3 விஷயத்துக்குள்ள இல்லாம யாரெல்லாம் இருக்காங்களோ சூழ்நிலைக்காரன். பிராமணர்கள் தமிழன்னா வேற யாரெல்லாம் தமிழனுங்க? இப்ப நான் இங்க வந்திருக்கேன்னா காரணம் சூழ்நிலைக்காரன். என் வேலை இது கிடையாது. என் வேலை மொழி சொல்லி தர்றதோ கல்வி சொல்லி தர்றதோ என் வேலை கிடையாது. ஆனா சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு, அதனால வந்தேன். நானும் நிறைய பேர் கேட்டு பார்த்தேன். ஒருத்தரும் பாப்போம்னு சொல்லிடுறாங்க. அதனால என் வாய் அருவா கம்பு கணக்கு அருவாமனை இதை நான் பூவா கொடுத்து வாய்ப்புவா கேட்டேன். ஆனா கிடைக்கல. அப்போ வாய்ப்பு கிடைக்கலன்னா வாய்ப்பை உருவாக்கணும் அப்படிங்கிறத பிரதமர் மோடி ஐயா சொல்லியிருக்காரு. அதனாலயும் தமிழ்நாட்டுல மொழி அரசியல ஒழிக்கணும் அப்படிங்கிறத தமிழகத்துல அண்ணாமலைன்னு சொல்லியிருக்காரு. அந்த 2 விஷயத்துக்காண்டி வந்தேன். இல்லைன்னா எனக்கு மொழிக்கும் எனக்கு என்ன சம்பந்தம்? நானும் உங்களை போலதான். அதனால இதை என்னன்னு கத்துக்கிட்டு இதை நான் சொல்றதுனால இப்போதைக்கு நான் சூத்திரன் உங்க பார்வையில, அதாவது தமிழ் தேசிய பார்வையில, அதாவது இப்போதைக்கு மொழி பார்வையில நான் சூழ்நிலைக்காரன். இந்த நாளும் சரியா தானே சொல்லியிருக்காங்க. மொழி தெரியாம அப்படி சொல்லிட்டான் இப்படி சொல்லிட்டான்னா கொஞ்சமாவது மொழி படிங்க. இன்னைக்கு வண்டி ஓட்டுறதுனால நம்ம டிரைவரா இருக்கலாம். நாளைக்கு நான் சினிமா நடிகருக்கு போயிட்டேன்னா நான் நடிகர்னு ஆயிடுவேன்ல. நாளைக்கு பணையார போயிட்டேன்னா நான் பணையாரி ஆயிடுவேன். நான் பாடம் சொல்லி கொடுக்க போயிட்டேன்னா நான் ஆசிரியர் ஆயிடுவேன். எந்த இடத்துல நம்ம இருக்கோமோ அந்த இடத்துக்குள்ள தொழில் அடிப்படையில வர்றதுதான் இந்த நாளும். மற்றபடி எல்லாருமே ஒண்ணுதான். ஒரு மனிதன் ஒண்ணுதான். அது ஆண் 1 பெண் 2. இந்த 2 தான் வித்தியாசம். ஆனா தமிழ் தேசியம் தமிழை அழிக்கணுங்கிறதுக்காகவும் இந்தியாவில இருந்து தமிழ்நாட்டை தனியா கைப்பற்றுவதற்காகவும் தமிழனை வச்சு தடவிக்கிட்டு இருக்கான். ஒரு நாட்டுல இருந்து பிரிஞ்சு போன எந்த நாடு முன்னேறி இருக்கு? எந்த நாடும் முன்னேறாது. ஒரு நாட்டுல இருந்து ஒரு நாடு பிரிஞ்சு போச்சுன்னா அது கண்டிப்பா அழிவை தான் சந்திக்கும். அங்க இருக்கிற மக்கள் தான் சாக வேண்டியிருக்கும். ராணுவ வீரன் சாக வேண்டியிருக்கும், பொதுமக்கள் சாக வேண்டியிருக்கும், குண்டு வெடிக்கும். இதுக்காக பிறந்தோம்
பிறந்தது வாழத்தானே, வாழ்றதுக்கு வழி இருக்கு. ஆனா உங்களுக்கு தெளிவு கிடையாது. மொழி தெரியாதனால மிருகமா இருக்கீங்க. மொழியை கத்துக்கிறது ஒவ்வொருத்தோட கடமையாகும். இது நரேந்திர மோடி ஐயா காலத்துல நரேந்திர மோடி ஐயா வந்துதான் மொழி சொல்லி கொடுத்தாரு அப்படிங்கிற வரலாறு எழுதணும். தர்மத்தின் வாழ்வதனை சூது கவ்வும், பின் இறுதியில் தர்மமே வெல்லும். ஜெய்ஹிந்த்.